நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் இசையமைப்பாளர் இமான் அவர்களுக்கு தான் நான் மன்னிப்பு சொல்லணும் அப்படின்னு சொன்ன ஒரு வீடியோ கிளிப்பிங் தான் இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப வருஷமாவே இமான் அவர்களுக்கும் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை, அதனால தான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ணலை அப்படின்னு ஒரு காசிப் போயிட்டு இருந்தது. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி தர வகையில் ஏதாவது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தப்போ இமான் அவர்கள் ஒரு பெரிய ஷாக்கிங்கான நியூஸை வெளியில் வச்சிருந்தாரு. சிவகார்த்திகேயன் மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே கிடையாது, எனக்கு மிகப்பெரிய துரோகம் பண்ணிட்டாரு, இனிமேல் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எந்த ஒரு ப்ராஜெக்டும் பண்ண மாட்டோம் அப்படின்னு இமான் சிவகார்த்திகேயன் மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சிருந்தாரு. ஆனால் சிவகார்த்திகேயன் தரப்பிலிருந்து எந்த ஒரு விஷயமும் இதுக்கு பதில் தரப்படலை அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாருமே டைவர்ஸுக்கு காரணம் இவர் தான், இமான் அவர்களுக்கும் அவங்களுடைய ஒய்ஃபுக்கும் நடுவில் நடந்த பிரச்சனைக்கு காரணமே சிவகார்த்திகேயன் தான் அப்படின்னு கூட நிறைய இடங்கள்ல பேசப்பட்டுச்சு. ஆனால் சிவகார்த்திகேயன் எந்த ஒரு பதிலும் தரல அப்படின்னு தான் சொல்லணும். சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ வீடியோ கிளிப்பிங் ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்கு. அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி சிவகார்த்திகேயன் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் தான். நான் சாரி சொல்லணும் அப்படின்னு நினைச்சா இமான் அவர்களுக்கு தான் நான் சாரி சொல்லணும்னு நினைக்கிறேன். நாங்கள் ரெண்டு பேரும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன், அவர் மேலே ரொம்பவே மரியாதை வச்சிருக்கேன் அண்ட் பயமும் இருக்குது அவர் மேலே. ரொம்ப டைம் பண்ணிட்டு இருந்த நாங்கள் இப்போ அவர் கூட டைம் ஸ்பெண்ட் முடியாத ஒரு நிலைமையில் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருக்கேன், 3 to 4 hours தான் இருக்குது, அதனால் அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, இனிமையாவது அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாரு. இவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்களே, இப்போ இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாரும் அவங்களுடைய ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும்.